அதாவது வேங்கை வயல்ல மலம் கலந்தவர்களை இதுவரை பிடிக்க துப்பில்ல. கள்ளச்சாராய மரணம் கொத்து கொத்து கொத்தாக மரணித்தார்கள். அதை பத்தி இங்க யாரும் பெருசா பேசல. விக்கிரவாண்டி எப்படி ஜெயிச்சேன்னு கேட்டாக்கா அங்க நம்மால் ஒருத்தர் இருக்கிறாரு. கேட்ட எப்படிப்பா ஜெயிச்சாங்க இவ்வளவு மாதிரி இருக்கும்போது சொன்னா இல்லண்ணே அண்ணன் தெய்வ சிகாமணி வந்து அண்ணன் சொன்னாரு, ஏய் எல்லாருக்கும் கூட்டி கொடுறா உங்களுக்கு சீக்கிரம் ஜெயிச்சிடலான்னு. ஏய் என்ன எப்படி சொல்ற, கூட்டி கொடுன்னு சொல்ற அப்படிங்கிற. ஏன் இல்லண்ணே எல்லாருக்கும் கூட்டி கொடுன்னு அவர் சொல்லிட்டாரு, அதனால தான் எல்லாம் ஜெயிக்க முடிஞ்சது. தமிழக அரசியல் கட்சிகள்லாம் தூங்கிட்டு இருக்காங்களான்னு தெரியல. நமது தமிழக வரலாறு இருக்கலாம், இந்திய வரலாறு இருக்கலாம், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் ஒரு தேசிய நெடுஞ்சாலை கூட போட முடிஞ்சது. கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரைக்கும் ஒரு தேசிய நெடுஞ்சாலை அமைச்சது கூட பாஜக ஆட்சியில தான். 40க்கு 40 நாடு 40ன்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு பீகாருக்கு 15,000 கொடுத்துறாங்க, ஆந்திராவுக்கு 25,000 கொடுத்துறாங்க குற்றம் சொல்றாங்களே. இன்னைக்கு 40 சீட் வாங்கின 40 நாடாளுமன்ற எம்பிக்களும் நாடாளுமன்றத்தில் போய் பெஞ்ச தைக்கிறத தவிர அவங்களுக்கு அவங்க வாங்கிட்டு வர வேண்டியதானே. தமிழக அரசியல் கட்சிகள்லாம் தூங்கிட்டு இருக்காங்களான்னு தெரியல. நமது தமிழக வரலாறு இருக்கலாம், இந்திய வரலாறு இருக்கலாம், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் ஒரு தேசிய நெடுஞ்சாலை கூட போட முடிஞ்சது. கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரைக்கும் ஒரு தேசிய நெடுஞ்சாலை அமைச்சது கூட பாஜக ஆட்சியில தான். அந்த அளவுக்கு ஒரு வக்கத்தை காங்கிரஸ் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாடு இந்தியாவில். அந்த காங்கிரஸ் ஆட்சிக்கு மாற்றாக தான் பாஜக வந்து இன்னைக்கு 4 வழிச்சாலை மட்டும் இல்ல 14 வழிச்சாலை வரைக்கும் போட்டோம். கிட்டத்தட்ட தமிழகத்துக்கு ஒரு 11 மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்கோம். ஆனா இந்த திமுக அரசு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க அமைச்சர்கள் மருத்துவக் கல்லூரி ஆரம்பிக்கிறதுக்கு தான் ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. ஏழை மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒத்துழைப்பு கிடையாது. ஆனா நீட்டு மேல ஒரு பழி போடுறாங்க. இன்னைக்கு ஏழை மாணவர்கள் டாக்டர் ஆக காரணம் நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள். அதுக்கு ஒவ்வொரு தமிழரும் நன்றி சொல்லணும். அதை கூட அந்த நன்றி சொல்ல விடாம தடுக்கிறதுக்காக நீட்டு மேல வீணான பழிகளை சுமத்தி இந்த ஏழை மாணவர்கள் படிக்க விடாம தடுக்க முயற்சி பண்றாங்க திமுக. திமுக மட்டும் இல்ல, கூட்டணி கட்சி காங்கிரஸ் சேர்த்து தான் சொல்றேன். ஒரு கள்ளச்சாராயத்தால நூற்றுக்கணக்கான பேர் இறந்திருக்காங்க. அதுக்கு பதில் சொல்ல வக்கீல ஒரு திமுக ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இந்த மின்சார கட்டணம் தமிழ்நாட்டில் உங்களுக்கே தெரியும், தினம் ஒரு கட்டணம் ஏறிக்கிட்டு இருக்குது. நம்ம யாராவது கேட்கிறோமா? கிடையாது. அதே திமுக என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பால் விலை கூட்டினாங்க, எல்லா விலையுமே கூட்டிட்டு இருக்காங்க, சொத்து வரியை கூட்டினாங்க, நம்ம எதுவுமே கண்டுக்கல. ஆனா இந்த மக்களை கேட்டுக்கிறது கொஞ்சமாவது நம்ம சூடு சொரல வந்து பாஜகவுக்கு கொஞ்சம் நம்ம மாற்றி ஓட்டு போடணுங்கிறத யோசிக்கணும்னு கேட்டுக்கிறேன். இந்த மத்திய பட்ஜெட்ல கிட்டத்தட்ட தமிழகத்துக்கு எதுவுமே பண்ணலங்கிற மாதிரி ஒரு பொய்யான பிரச்சாரத்தை கொண்டு மேற்கொண்டிருக்காங்க. அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தான் நம்ம தலைவர்லாம் வந்திருக்காங்க. ஏற்கனவே தமிழகத்துக்கு நம்ம சிறப்பு நிதியா 1 லட்சம் கோடிக்கு மேல கொடுத்துருக்கோம் பட்ஜெட்ல. ஆனா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வெறும் 8,000 கோடி தான் கொடுத்துருக்கோம். அது கூட தெரியாம ஒரு முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காங்க எல்லா அரசியல் கட்சிகளும். தமிழகத்துக்கு கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேல நம்ம இந்த 10 ஆண்டுல கொடுத்துருக்கோம். இதெல்லாம் மறந்துட்டாங்க போல தெரியுது. இன்னைக்கு தமிழகத்தில் நடந்துட்டு இருக்க எல்லா விஷயங்களுக்குமே எல்லா திட்டங்களுக்குமே, அது ஜல்ஜீவன் திட்டமா இருக்கலாம், எல்லா திட்டங்களும் விவசாயிகளாக இருக்கலாம், 50 லட்சம் விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட 6,000 ரூபாய் அவங்க அக்கௌண்ட்ல போட்டுட்டு இருக்கோம். யார் போட்டுட்டு இருக்கா? மத்திய அரசு போட்டுட்டு இருக்கு. சத்தமே இல்லாம நாங்க என்ன விளம்பரம் பண்ணிட்டு இருக்கோம்? கிடையாது. சொல்லிட்டே போகலாம். அது வந்து மெடிக்கல் திட்டமா இருக்கலாம், அனைவருக்கும் வீடு திட்டமா இருக்கலாம். கிட்டத்தட்ட 10 லட்சம் வீடு கட்டி கொடுத்துருக்கோம் தமிழகத்தில். இன்னும் 10 லட்சம் வீடுகளுக்கு இப்போ நம்ம கொடுக்க போறோம். இந்தியா முழுக்க 3 கோடி வீடு கட்ட சொல்லி நம்ம பிரதமர் உத்தரவு போட்டிருக்காரு. இந்த பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்குது. ஆனா தமிழக அரசியல்வாதிகள் எல்லாம் மூடி மறைக்க பார்க்குறாங்க. அவங்களுக்கு இந்த கூட்டணி வேலை கண்டனம் தெரிவித்து கொண்டு தமிழகத்துக்கு பாஜக செஞ்சிருக்கிறது இன்னும் நிறைய செஞ்சிட்டு இருக்காங்க. இவங்க வெளியே சொல்றது இல்லை. இன்னைக்கு தமிழகத்துக்கு நிதி ஒதுக்குறது இல்லைன்னு மாதிரி ஒரு பொய்யான பிரச்சாரத்துக்கு மேற்கொண்டிருக்காங்க. அது தவறான விஷயம் சொல்லிக்கொண்டு 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு நமது மத்திய கிழக்கு மாவட்டத்தில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி கிட்டத்தட்ட 1,70,000 வாக்குகளை தந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பாஜக சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வருகின்ற 2026 நமது மாநில தலைவர் அண்ணாமலைஜி அவர்கள் தலைமையில் பாஜக ஆட்சி தமிழகத்தில் அமையும் என்று கூறிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பேரே சொல்லல, தமிழ்நாட்டுக்கு நிதியே ஒதுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் முக்கால அழுது 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 வீடியோ போட்டுட்டு இருக்கிறாரு.
இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்துல பிரதமர் மோடி அவர்களை பேசவே விடாம இந்த 27 கட்சி கூட்டணி 233 தொகுதிகளை பெற்ற 27 கட்சி கூட்டணி ஒற்றை கட்சியாக 240 தொகுதிகளை வென்று ஆட்சி அமைத்துள்ள அந்த ஆட்சியின் நாயகன் பிரதமர் மோடி அவர்களை பேச விடாமல் ஒரு மீன் மார்க்கெட் மாதிரி அவருக்கு பாதுகாப்பு கிடைக்குமோ என்ற அச்சத்தை ஏற்படுத்தும் விதமாக அங்கு வந்து ஒரு பெரிய போராட்டத்தின் பிரச்சனையும் அவர்கள் நடத்தி கொண்டிருக்க நம்முடைய பாரத பிரதமர் அவர்களோ நம்முடைய நிதியமைச்சர் மூலமாக இன்று நம்முடைய தேசத்திற்கு 48,20,512 கோடி ரூபாய் பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு துறைக்கும் இத்தனை லட்சம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து ஒதுக்கி இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டு பேரை சொல்லலன்னு சொல்லிட்டு இங்க ஒருத்தர் அழுதுட்டு இருக்காரு. சரி, நமக்கு என்னென்ன நம்ம தேசத்துக்காக செஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டா நான் சொல்லிடுறேன். சொந்த வீட்டு கனவோட இருக்கிறவங்களுக்கு 10 லட்சம் கோடி பேருக்கு சொந்த வீடு கனவு நனவாக்குறதுக்காக ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இதுல நீங்க பாத்தீங்கன்னா 3 கோடி வீடுகள்ல 1 கோடி வீடுகள் நகர்ப்புறத்துக்காக இன்னைக்கு வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 3 புற்றுநோய் மருந்துகள் வாங்குறதுக்காக அவங்க வந்து சுங்க வரியை வந்து ரத்து பண்ணிருக்காங்க. மருத்துவ உபகரணங்கள் வாங்குறதுக்கும் அந்த வரியை வந்து ரத்து பண்ணிருக்காங்க. அடுத்ததாக இளைஞர்கள் மேம்பாட்டுக்காக 2 லட்சம் கோடி. அதுல நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வேலை வாய்ப்புக்கும் சரி, அவங்களுடைய திறனை மேம்படுத்துவதற்கும் சரி, அவங்களுக்கு ஐஐடி கிட்டத்தட்ட 300 நாடு முழுவதும் 1000 ஐஐடிங்க துவங்குறதுக்காக நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. ஒரு நிறுவனத்தில் அவங்க வேலைக்கு செஞ்சா 5000 ரூபாய் ஸ்டைஃபண்டோட அவங்க வந்து திறன் மேம்பாட்டு பயிற்சி 1 வருஷத்துக்கு பெறலாம். அது மட்டும் இல்லாம இவங்க வந்து இபிஎஃப், அதாவது இந்த இபிஎஃப் திட்டத்தில் அவங்க சேர்ந்தாங்கன்னா மாசம் 5000 ரூபாய் முதல் 3 மாசத்துக்கு 15000 ரூபாய் வரை அவங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி பெண்களுக்கு பாத்தீங்கன்னா 3 லட்சம் கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. முத்ரா கடன் தொகையை கடந்த முறை 10 லட்சம் கோடி 10 லட்சம் கொடுத்ததை இந்த முறை பாத்தீங்கன்னா 20 லட்சமாக உயர்த்தி கொடுத்திருக்காங்க. அது தவிர நகர்ப்புற மேம்பாட்டிற்கு, ஊரக வளர்ச்சிக்கு, விவசாயத்திற்கு பாத்தீங்கன்னா 2 வருஷத்துல 1 கோடி விவசாயிகள் இயற்கை விவசாயத்திற்கு மாறுவதற்காக அவங்களுக்கு திறன் பயிற்சி கொடுக்க போறாங்க. 66,000 கோடி ரூபாய் அளவுக்கு மீன் பொருட்கள் உற்பத்தி செய்வதற்கு ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இது மாதிரி குடிநீர் திட்டம், கழிவுநீர் திட்டம், இது தவிர நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய ரயில்வே துறைக்கு சாலை மேம்பாட்டுக்கெல்லாம் நிதி ஒதுக்கல அப்படின்னு சொல்லி நம்முடைய தமிழக முதலமைச்சர் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. இதுல நீங்க பாத்தீங்கன்னா கடந்த யூபி ஆட்சியில பாத்தீங்கன்னா மொத்தமே 636 கோடி ரூபாய் தான் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. ஆனா இதே நம்முடைய மத்திய அரசு பாஜக அரசு பாத்தீங்கன்னா அதற்கு 8 மடங்கு அதிகமாக கிட்டத்தட்ட 3356 கோடி ரூபாய் 7 மடங்கு அதிகமாக ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இப்படி அதாவது நமக்கு அடுத்த நிறைய பேர் பேச இருக்காங்க. அதனால வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட கால அளவு ரொம்ப குறைவா இருக்கு. இதுல வந்து நான் ஒரு சில விஷயங்களை நான் வந்து ஷார்ட்டா சொல்லிடுறேன். அதாவது வேங்கை வயல்ல மலம் கலந்தவர்களை இதுவரை பிடிக்க துப்பில்ல. கள்ளச்சாராய மரணம் கொத்தாக மரணித்தார்கள். அதை பற்றி இங்க யாரும் பெருசா பேசல. போதைப் பொருள் மூலமாக ஜாஃபர் சாதிக் திமுகவின் அயலக அணி செயலாளராக, மாவட்ட செயலாளராக இருந்த ஜாஃபர் சாதிக் 20,000 கோடி அளவுக்கு போதைப் பொருளை தமிழ்நாட்டை உழவு விட்டுருக்கிறாரு. அதுல திமுக கட்சியை சேர்ந்தவங்க, திரைத்துறையை சேர்ந்தவங்க எல்லாம் பங்கு பெற்றிருக்காங்க. அதை பற்றி இங்க எல்லாம் யாருமே பேச மாட்டாங்க. தினத்தோட கொலை, எங்க பார்த்தாலும் கொலை. அரசியல் கட்சிகள் சேர்ந்தவங்க கொலை செய்யப்படுறாங்க, ஏழைகள் கொலை செய்யப்படுறாங்க, இளைஞர்கள் கொலை செய்யப்படுறாங்க, எங்க பார்த்தாலும் கொலை. கடந்த 2 மாதங்கள பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 பேருக்கு மேற்பட்டவர்கள் கொலை செய்துள்ளதாக நம்ம செய்தியில பார்க்கலாம். இன்னைக்கு கூட 4 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதுல ஒருவர் நம்முடைய பாஜக கட்சியின் நிர்வாகி ஒருத்தரும் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஐ திங்க் கடலூர்ல. எங்க பார்த்தாலும் கொலை. தமிழகம் கொலை நகரமாக மாறி வந்து கொண்டே இருக்கிறது. அது மாதிரி பெண்களுக்கு வந்து எங்கேயுமே பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு சிசிடிவில நம்ம பாக்குறோம், ஒரு பொண்ணு நடந்துட்டு போனா அந்த பொண்ணு நடு ரோட்லயே பாலியல் பலாத்காரம் செய்யறாங்க. பாதுகாப்புங்கிறது கிடையாது. ஆனா நான் வந்து சர்வாதிகாரி, எந்த கொம்பனாலும் என்னுடைய அரசை வந்து குறை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம முதல்வர் சொல்றாரு. ஆனா தினம் அல்லல்களும் அவலங்களும் சோகங்களும் வருத்தத்தோடு தான் நம்முடைய தமிழக மக்கள் நாட்களை கழிக்கிறார்கள் என்பதற்கு ஆயிரம் செய்திகளை உதாரணமாக சொல்லலாம். 40க்கு 40 நாடு 40ன்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு
பீகாருக்கு 15,000 கொடுத்துட்டாங்க, ஆந்திராவுக்கு 25,000 கொடுத்துறாங்க குற்றம் சொல்றாங்களே. இன்னைக்கு 40 சீட் வாங்கின 40 நாடாளுமன்ற எம்பிக்களும் நாடாளுமன்றத்தில் போய் பெஞ்சை தைக்கிறத தவிர அவங்களுக்கு அவங்க வாங்கிட்டு வர வேண்டியதானே? ஒரு 10,000 கோடி 20,000 கோடி வாங்கிட்டு வர வேண்டியதானே? எதற்கும் அவர்களுக்கு திறமையும் கிடையாது. சும்மா பொய் சொல்லணும், மற்ற மாநிலங்களை தூண்டி விடணும். இது பற்ற ஒரு தரம் தாழ்ந்த அரசியலை தான் செய்து கொண்டிருக்காங்க. ஆனா என்னதான் சொன்னாலும் இன்னும் 25 ஆண்டுகளுக்கு மத்தியில் பாஜக தான் ஆட்சி அமைக்க போகிறது. 2026 தமிழகத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் தான் முதல்வராக போகிறார் என்பது சத்தியம். இது நிச்சயம். நன்றி. எல்லாருக்கும் முதல்ல இந்த திராவிட மாயையிலிருந்து தமிழ்நாட்டை விடுவிக்கிறதுக்காக தன்னுடைய நேரங்களை கொடுத்து போராடி கொண்டிருக்கக்கூடிய தாமரை சொந்தங்களுக்கு, எனக்கு முன்னால் அமைந்திருக்கிறவர்களுக்கும் இந்த மேடையில் அமைந்திருக்க அத்தனை போராளிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திராவிட மாயை ஒழிக்கப்பட வேண்டும். இந்த தமிழன் யாதும் ஊரே யாவரும் கேள்விப்பான். என்னடா பொருள் கேட்டா எல்லாரும் நான் யாதும் என் ஊர் தான் எல்லாரும் கேட்டிருக்கேன்னு சொல்றான். அது இல்லடா பொருள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு கேளீர்னு சொன்னா நம்முடைய எல்லாரும் நம்ம உறவுக்காரங்க அர்த்தம். கள்ளக்குறிச்சியில 65 பேர் செத்துருக்கிறான கள்ளச்சாராயம் கொடுத்து நீ தமிழன் சொன்னா உன்னுடைய உறவுக்காரர் அவன் நீ நினைச்சிருப்பேன்னாக்கா விக்கிரவாண்டியில அவனை எழுக்கி விட்டுருப்பியா? இந்த கள்ளச்சாராய காரணம் என்ன? இந்த திமுக தானே. அப்படி இருக்கும்போது கள்ளச்சாராய குடிச்சவர்களுக்கு அனுதாபத்திற்கு கடவுளாது விக்கிரவாண்டியில திமுக தோற்கடிக்கப்பட்டிருக்குமானால் இன்னைக்கு நமக்கு மின்சார கட்டணம் உயர்ந்திருக்காது. மக்களே, இது காரணம் இந்த 65 பேர் உயிர் போயும் கூட விக்கிரவாண்டியில திமுக ஜெயிச்சு வைத்த தமிழர்கள் தான் வெட்கப்பட வேண்டும். ஆனா இந்த பிரச்சனையும் கூட இந்த மத்திய சென்னையில நமக்கு 2வது இடம் கொடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் தேசிய உள்ளங்களுக்கும் நன்றி கூறுகிறேன். சரி, ஏன் இந்த விக்கிரவாண்டி எப்படி ஜெயிச்சேன்னு கேட்டாக்கா அங்க நம்மால் ஒருத்தர் இருக்கிறாரு. கேட்ட எப்படிப்பா ஜெயிச்சாங்க இவ்வளவு மாதிரி இருக்கும்போது சொன்னா இல்லண்ணே அண்ணன் தெய்வ சிகாமணி வந்து அண்ணன் சொன்னாரு, ஏய் எல்லாருக்கும் கூட்டி கூடுறா உங்களுக்கு சீக்கிரம் ஜெயிச்சிடலான்னு. ஏய் என்ன எப்படி சொல்ற, கூட்டி கூடுன்னு சொல்ற அப்படிங்கிற. ஏன் இல்லண்ணே எல்லாருக்கும் கூட்டி கூடுன்னு அவர் சொல்லிட்டாரு, அதனால தான் எல்லாம் ஜெயிக்க முடிஞ்சது. என்னையா திரும்ப அந்த வார்த்தையை சொல்ற? பெரியாருடைய மரணசாசனம் 26 பக்கத்தை ஞாபகப்படுத்தி கேட்டேன். அப்படி இல்லைண்ணே, அங்க ஈரோட்டில் 1000 ரூபாய் கொடுத்தாங்க, இங்க 2000 கூட்டி கொடுக்க சொல்லி சொன்னாரு, அதனாலதான் கூட்டி கொடுத்து ஜெயிச்சுட்டாங்க. அதனால இந்த கூட்டி கொடுக்க கூட்டத்திலிருந்து இந்த மக்களை விடுவிப்பதற்காக தேசிய நீரோட்டத்தில் கலந்து எல்லாரும் பாரதிய கட்சி ஆதரிக்க வேண்டும் என்று கூறி பேச வாய்ப்பளித்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பட்ஜெட் குறித்தான ஒரே ஒரு வார்த்தையையும் அதற்கான விளக்கத்தையும் மட்டும் உங்களிடையே பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அந்த வார்த்தை எம்ப்ளாய்மெண்ட். எம்ப்ளாய்மெண்ட் 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 இதுதான் இந்த பட்ஜெட். இதை உடனே நீங்க தப்பா அந்த டெவலப்மெண்ட் 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 அப்படி நினைச்சிடாதீங்க. அது உண்மை இல்லை. இது உண்மையான வார்த்தை, உண்மையான அக்கறையோட கொண்டு வந்த வார்த்தை. அவங்க சொன்ன டெவலப்மெண்ட் 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 மு.க. ஸ்டாலின் சொன்னது சும்மா ஒரு வசனம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய மத்திய நிதி அமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய இந்த எம்ப்ளாய்மெண்ட் என்பது இந்த நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கான ஒரு முக்கியமான வார்த்தை. இந்த எம்ப்ளாய்மெண்ட்ங்கிற ஆங்கில வார்த்தையில பாத்தீங்கன்னா 10 எழுத்து இருக்கும். EMPLOYMENT 10 வார்த்தை. அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் எஜுகேஷன், வேலை வாய்ப்பு மற்றும் கல்விக்கான பட்ஜெட். இந்த பட்ஜெட் யாருக்கான வேலை வாய்ப்பு, யாருக்கான கல்வி? காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை தமிழகத்தையும் சார்ந்த எல்லோருக்குமான வேலை வாய்ப்பு மற்றும் கல்விக்கான பட்ஜெட். அடுத்தது எம், ஈக்கு அடுத்தது எம். எம்னா மிடில் கிளாஸ். மிடில் கிளாஸ் நடுத்தர வர்க்கத்திற்கான பட்ஜெட். இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய நடுத்தர மக்களுக்கான பட்ஜெட். இஎம் முடிஞ்சு பி. பினா ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி. நாட்டில் எல்லா துறையோட உற்பத்தியையும் உற்பத்தி திறனையும் அதிகப்படுத்தக்கூடிய பட்ஜெட். இஎம்பி அடுத்தது எல். எல்னா லேண்ட், இந்த மண்ணுக்கான பட்ஜெட்.
இந்த மண்ணுங்கிறது ஒட்டுமொத்த பாரத தேசம் தமிழகத்தையும் சேர்த்து. அடுத்தது ஓ, ஓனா ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்த நாட்டில் பல்வேறு துறைகள் உண்டு, பல்வேறு மாநிலங்கள் இருக்கின்றன, பல்வேறு மக்கள் இருக்கிறோம். இவங்க எல்லாருக்குமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய பட்ஜெட் இந்த பட்ஜெட். அடுத்தது ஒய், ஒய்னா யூத், இளைஞர்களுக்கான பட்ஜெட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உலகத்திலேயே அதிகப்படியான இளைஞர்களை, கிட்டத்தட்ட நம்ம நாட்டோட மக்கள் தொகையில 65% மக்கள் தொகை இளைஞர்கள். அந்த இளைஞர்களுக்கான பட்ஜெட். அடுத்தது ஒரு எம், எம்னா MSME, குறு சிறு நடுத்தர தொழில்களோட வளர்ச்சிக்கான பட்ஜெட். ஏன் அதற்கான பட்ஜெட்னா, நாட்டுல விவசாயம் மற்றும் அது சார்ந்த தொழில்துறை தான் அதிகமா வேலை வாய்ப்பை கொடுக்குது. அதற்கு அடுத்தாப்புல இந்த குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் இருக்குல்ல, இதுல தான் அதிகப்படியான பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது. அதனால இந்த MSMEக்கான பட்ஜெட். அடுத்தது ஒரு இ வருது, எனர்ஜி செக்யூரிட்டிக்கான பட்ஜெட். இன்னைக்கு இந்த எரிசக்தின்னு சொல்றோம்ல, அது அதிகமா பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். அது இந்தியா மாதிரி ஒரு பெரிய நாட்டுக்கு, இவ்வளவு மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு நீங்க எரிசக்தியை பயன்படுத்தலனா நாடு அடுத்த கட்டத்துக்கு வளர முடியாது. அதனால தான் அந்த இ. அடுத்ததா ஒரு என் வருது, நியூ ஜெனரேஷன் ஆர் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ரிஃபார்ம்ஸ். இந்த ரிஃபார்ம் இருக்குல்ல, சீர்திருத்தம் இருக்குல்ல, வழக்கமா செய்யற மாதிரி செஞ்சிட்டு இருக்க முடியாது. அப்படி இருந்தா நாடு வந்துட்டு வேகமா வளர முடியாது. உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு, அதுக்கு சமமா பாரத நாடை கொண்டு வரணும்னா நாம எதை ஃபாலோ பண்ணணும்னா இந்த நியூ ஆர் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ரிஃபார்மை ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்றதுக்கான அந்த சீர்திருத்தத்துக்கான பட்ஜெட் தான் இந்த பட்ஜெட். நிறைவா டி வருது, டெக்னாலஜி. விவசாயம் முதற்கொண்டு விஞ்ஞானம் வரை எல்லா விஷயத்திலையும் நாம டெக்னாலஜியை, தொழில்நுட்பத்தை பயன்படுத்தணும். இந்த 10 முக்கியமான விஷயங்களை உள்ளடக்கியது தான் இந்த பட்ஜெட். அதனால தான் இதை எம்ப்ளாய்மெண்ட் சொல்லி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட அறிவுறுத்தின்படி நம்ம நிதியமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க. இந்த 10ஐயும் ஒவ்வொரு மாநிலமும் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி சிறப்பாக பயன்படுத்தும் பொழுது ஒட்டுமொத்த இந்தியாவும் வளரும். ஒட்டுமொத்த இந்தியாவும் வளர்கிறது என்றால் தமிழகமும் தமிழர்களும் சேர்த்தே தான் வளர்கிறார்கள். இந்த பட்ஜெட் நமக்கும் சேர்த்து ஒட்டுமொத்த நாட்டுக்கான பட்ஜெட். இதை வரவேற்போம். இந்த நல்ல பட்ஜெட்டை குறித்த நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவிப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.